இப்போ நம்ம பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த கிரேவியோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு கட்டு பாலக் கீரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட்டலாம். இந்த இலை நல்லா குக் ஆகட்டும். இப்படி குக் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியோட சேர்க்குறப்ப தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 3 கப் சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாலக்கீரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ இதை நம்ம நார்மலாக உருட்டுற மாதிரியே டஸ்டிங்க்கு கொஞ்சமாக மாவு சேர்த்து இதை விரிச்சிடலாம். இது வந்து கீரைலாம் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திலலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த கீரையோட டேஸ்ட் அவ்வளோ இதில் டாமினேட்டிங்காக தெரியாது. நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 சைடுமே குக் பண்ணிடலாம். 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி. இந்த பாலக் இலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த சப்பாத்தி ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.